வாங்க நாம 1983க்கு போவோம். இந்தியாவுல ஆயுத பயிற்சி எல்லாம் முடிச்சிட்டு ஒரு போராளி தன்னோட சொந்த மண்ணுக்கு திரும்புறாரு. ஆனா அவர் மனசுல இருந்த கனவு அங்க நிஜத்துல இல்ல. சொல்லப்போனா புரட்சியே தன்னைத்தானே தின்னுட்டு இருந்துச்சு. ஒரு போராளியோட பார்வையில அந்த காலத்தோட மனசாட்சியை அப்படியே புரட்டி போடுற ஒரு பயணத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். கேட்டிங்கல்ல, இந்த ஒரு வரி போதும் இந்த முழு கதையோட ஆன்மாவையும் புரிஞ்சுக்க. ஒரு துப்பாக்கியை பார்க்கும்போது ஒரு இளைஞனோட கண்ணுக்கு அது எப்படி தெரியுது பாருங்க. ஒரு பக்கம் அது மரணத்தோட வாசல், இன்னொரு பக்கம் அதே வாசலுக்கு அவன்தான் காவலாளி. இந்த ரெண்டுக்கும் நடுவுல சிக்கிக்கிட்ட ஒரு மனசோட கதை இது. ஒரு கிராஃபிக் நாவலோட பக்கங்களை புரட்டுற மாதிரி. வாங்க இந்த அனுபவத்துக்குள்ள நாமளே இறங்குவோம். சரி, இப்ப அந்த ஜீப் பயணத்துக்கு வருவோம். இந்தியாவுல ட்ரெயினிங் முடிஞ்சாச்சு. கையில புத்தம் புதுசா ஒரு AK-47. அந்த ஜீப் ஜன்னலுக்கு வெளியே துப்பாக்கியை நீட்டிட்டு ஊர் மக்கள்லாம் பாக்குறாங்க. அந்த நொடி அவருக்குள்ள ஒரு பயங்கரமான பெருமிதம், ஒரு சாகச பயணம் போற ஃபீல். நான் ஒரு புரட்சியாளன்கிற கருவா நெஞ்ச நிமிர்த்துது. அவர் கையில இருந்த அந்த AK-47 துப்பாக்கிக்கு ஒரு செல்ல பேர் இருந்துச்சு. என்ன தெரியுமா? உலகம் சுற்றும் வாலிபன். ஏன் அப்படி ஒரு பேரு? ஏன்னா அந்த துப்பாக்கி ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது. இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல இருக்குமா, நாளைக்கு திருகோணமலைக்கு போகும். அங்கிருந்து மட்டக்களப்புக்குன்னு ஒரு டூரிஸ்ட் மாதிரி சுத்திட்டே இருக்கும். இது வெறும் துப்பாக்கியோட பயணம் இல்ல. அந்த போரே எவ்வளவு பரவி எவ்வளவு நிலையற்றதா இருந்துச்சுன்னு இந்த ஒரு பேரே நமக்கு சொல்லிரும். ஆனா அந்த ஹீரோயிசம், அந்த சாகச மனநிலை எல்லாம் கொஞ்ச நேரம்தான். ஊருக்குள்ள கால் வச்ச அடுத்த நிமிஷமே யதார்த்தம் வந்து முகத்துல அரைஞ்சது. அந்த பெருமையெல்லாம் நொறுங்கி குற்ற உணர்ச்சியோட புழுதி அவர் மேல படிய ஆரம்பிச்சது. அதுவும் ஒரு தாயோட ரூபத்துல. அவர் அந்த தெருவுல நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு அம்மா ஓடி வராங்க. கையில அள்ளுன தெருமண்ண அப்படியே அவர் முகத்துல வீசுறாங்க. என் மகனை எங்கடா கொண்டு போய் விட்ட? அந்த கேள்வி ஒரு துப்பாக்கி குண்டு செஞ்ச காயத்தை விட ஆழமான காயத்தை உண்டாக்கிச்சு. வீர வரவேற்புக்கு காத்துட்டு இருந்த மனசுல ஒரு தாயோட சாபம் வந்து விழுந்தது. வீட்டுக்கு போனா அடுத்த அதிர்ச்சி. வீட்டு வாசல்ல எப்பவும் நிழல் தர்ற அந்த பெரிய வேப்ப மரம், அத காணோம். என்னாச்சுன்னு கேட்டா, அவர் இயக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் வீட்ல வறுமை. அவங்க அம்மா வேற வழி இல்லாம அந்த மரத்தை வெட்டி வித்துட்டாங்க. அந்த வெட்டுப்பட்ட மரம் அது வெறும் மரம் இல்ல. அவரோட இளமை காலம், அவரோட குடும்பத்தோட நிலைமை எல்லாத்தையும் அதுதான் காட்டுச்சு. இப்பதான் இந்த கதை ரொம்பவே இருண்ட ஒரு பாதையில திரும்ப போகுது. வெளியில இருந்து ஒரு எதிரி வருவான்னு பார்த்தா எதிரி உள்ளுக்குள்ளே உருவாகிட்டான். சந்தேகங்கள், உள்ளுக்குள்ளே சண்டைகள்னு ஏக்கம் மெதுவா உடைய ஆரம்பிச்சுது. நேத்து வரைக்கும் தோழனா இருந்தவன் இன்னைக்கு துரோகியா தெரிஞ்சான். பாருங்க, இங்கதான் அந்த காலகட்டத்தோட மிகப்பெரிய சோகமே இருக்கு. 2 உலகம். ஒன்னு பின்தளம், அதாவது இந்தியால இருந்த ட்ரெய்னிங் கேம்ப். அங்க புரட்சி, அரசியல் கோட்பாடு, இலட்சியம்னு பெரிய பெரிய கனவுகளை விதைப்பாங்க. ஆனா 2வது உலகம் தளம், அதாவது ஸ்ரீலங்கால இருந்த நிஜமான களம். இங்க என்ன இருந்துச்சு? சந்தேகம், துரோகம், காரணம் சொல்லப்படாத கொள்ளைகள். கனவுக்கும் நிஜத்துக்கும் நடுவுல இருந்த இந்த பெரிய பள்ளம் பல பேரோட நம்பிக்கையை முழுசா சாகடிச்சுது. இந்த உட்கட்சி அரசியலுக்கு பழியானவங்க சிலரோட பேர்கள் தான் இது. செல்வன், அகிலன், கேசவன், இவங்க மாதிரி இன்னும் பல திறமையான தோழர்கள். கொடுமை என்னன்னா, இவங்களை எதிரி கொள்ளல, அவங்க நம்புன, அவங்களுக்காக உழைச்ச சொந்த இயக்கமே அவங்கள காவு வாங்குச்சு. இதுக்கு மேல இயக்கத்து மேல எப்படி நம்பிக்கை இருக்கும்? நிலைமை இன்னும் மோசமாகுது. ஒரு நாள் நம்ம கதாநாயகனுக்கே அந்த அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அவரோட சொந்த இயக்கமே அவரையும் குறிவைக்குதுன்னு அவர் உணர்ந்த அந்த ஒரு தருணம், அது ஒரு சாதாரண செக்கினுக்காக போன இடத்துல தான் நடந்தது. அந்த நிமிஷம் அவருக்குள்ள இருந்த மிச்சமீதி நம்பிக்கையும் செத்துப்போச்சு. அந்த திகில் தருணத்தை ஒரு காமிக் புக்ல வர்ற மாதிரி வரிசையா பாப்போமா? முதல் பேனல் அவங்க மீட் பண்ண போன இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மிலிட்டரி விங்கோட கண்ட்ரோல்ல இருக்கு. 2வது பேனல் ஒரு அதிகாரி வராரு, உங்க 2 பேர் மேலேயும் விசாரணை இருக்குன்னு சொல்றாரு. 3வது பேனல் அப்போதான் நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு, பக்கத்துல நிக்கிற நண்பன் யோகனோட விரல்கள் லேசா நடுங்குது. 4வது பேனல் இப்போ மாட்டிக்கிட்ட 2 பேரும் காலி, உடனே சுதாரிச்சு விசாரணைக்கு நாங்க 100% ஒத்துழைக்கிறோம்னு ரொம்ப விசுவாசமா நடிக்கிறாங்க. அந்த ஒரு நிமிஷத்துல செஞ்ச அந்த ஆக்டிங் தான் அவங்க உயிரை காப்பாத்துச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் யோகன் முடிவு பண்ணிட்டான், இனிமே இங்க இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு நாட்டை விட்டே தப்பிக்க போறான். அவனுக்கு விட கொடுக்கும்போது நம்ம கதாநாயகன் சொன்ன இந்த வார்த்தைகளை கேளுங்க. போய் வா மச்சான், ஏன் 2 பேரும் சாகணும், நீயாவது தப்பிச்சு போ. இதுல எவ்வளவு விரக்தி, எவ்வளவு நட்பு இருக்கு பாருங்க. அந்த ஒரு வரி அவங்களோட மொத்த நிலைமையையும் சொல்லிருச்சு. நண்பனும் போனதுக்கு அப்புறம் இவர் உண்மையிலே அனாதை ஆகிட்டாரு. சொந்த இயக்கமே எதிரி. எங்க போறது? புகையிலை தோட்டத்திலையும் ராத்திரியில சுடுகாட்டிலையும் தான் படுத்து தூங்குறது. யோசிச்சு பாருங்க, உயிரோட இருக்கிற மனுஷங்களை விட செத்துப்போன பேய்கள் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும்னு ஒருத்தர் நம்புறாருன்னா அவரோட மனநிலை எந்த அளவுக்கு சிதைஞ்சு போயிருக்கும். ஆனா சில சமயம் இருட்டோட ஆழத்திலிருந்து தான் ஒரு சின்ன தீப்பொறி கிளம்பும். விரக்தியோட உச்சத்துல தான் ஒரு புது விதை முளைக்கும். இங்கேயும் அதுதான் நடந்தது.
இதுவும் ஒரு விதமான எதிர்ப்பு தான். ஆனா இந்த தடவை ஆயுதத்தால இல்ல, வார்த்தைகளால. அப்படி தலைமறைவா வாழ்ந்த தோழர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து தீப்பொறின்னு ஒரு குழுவை உருவாக்குனாங்க. அவங்களோட ஆயுதம் என்ன தெரியுமா? ஒரு பத்திரிகை. எதுக்கு? தங்களோட சொந்த இயக்கத்துக்குள்ள நடக்கிற ஊழலையும் கொலைகளையும் அம்பலப்படுத்தி உண்மைய மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். ஆனா இது மரணத்தோட கண்ணாமூச்சி ஆடுற மாதிரி ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு முயற்சி. இந்த தீப்பொறி குழு நம்ம கதாநாயகனை தேடி வராங்க. ஆனா அவங்க முன்னாடி நின்னது அந்த பழைய போராளி இல்ல, புரட்சிக்காக உயிரை கொடுக்க தயாரா இருந்த அந்த இளைஞன் இல்ல. இப்போ இருக்கிறது முழுசா உடைஞ்சு போன ஒரு மனுஷன். நான் ரொம்ப கடைச்சிட்டேன், நம்பிக்கையே போயிடுச்சு, இப்போ என் உயிரை காப்பாத்திக்கிட்டா போதும்னு சொல்றாரு. இதுதான் அவரோட நிலைமை. ஆனாலும் உள்ளுக்குள்ள இருந்த மனசாட்சி அவரை சும்மா விடல. அந்த பயத்தையும் மீறி ஒரு முடிவெடுக்கிறாரு. அந்த தீப்பொறி பத்திரிகையையும் இயக்கத்தோட உண்மையான முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டின புதியதோர் உலகம் நாவலையும் ராத்திரியோட ராத்திரியா சைக்கிள்ல கொண்டு போய் ரகசியமா விநியோகிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு காலத்துல துப்பாக்கி ஏந்தின கைகள் இப்போ உண்மையை ஏந்தின காகிதங்களை விநியோகிக்குது. இந்த கதையோட கடைசியில அவரோட தோழர் காஸ்ட்ரோ ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வி அவரை பார்த்து மட்டும் கேட்கப்படல, நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கு. வெற்றிகளுக்கு பொறுப்பேத்துக்கிட்ட நீ தோல்விகளுக்கு பொறுப்பேற்காம நழுவுறது என்ன நியாயம்? இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு அனுபவத்தோட சாராம்சம். இது ஒரு தனிப்பட்ட போராளியோட கதை மட்டும் இல்ல, இலட்சியத்துக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவுல நசுங்கி போற ஒவ்வொரு மனசாட்சியும் தனக்குத்தானே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. அந்த கேள்வியோடையே இந்த அலசலை நாம இங்க முடிச்சுக்கலாம்.